இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகத்தில் சனாதன தர்ம யாத்திரை மேற்கொள்ளவில்லை என்றும் சுவாமி தரிசனம் செய்ய மட்டுமே வந்திருப்பதாகவும் ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் கூறியுள்ளார். சனாதன தர்மம் குறித்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்திருந்தார். இது தமிழகத்தில் பரபரப்பான பேசுபொருளாக இருந்தது. இந்நிலையில் கேரளா மற்றும் தமிழகத்தில் 4 நாட்கள் சனாதன தர்ம யாத்திரை மேற்கொள்ள உள்ளதாக பவன் கல்யாண் தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகவே வெளியானது. அதன்படி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பரசுராமசாமி கோயிலில் பவன் கல்யாண் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு தனது சனாதன தர்ம யாத்திரையை தொடங்கியதாக கூறப்பட்டது. தொடர்ந்து தஞ்சை வந்த அவர் கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்தார். அங்கிருந்து புறப்பட்டு கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு வந்த அவரை பாஜகவினர் வரவேற்றனர். கோயில் யானை மங்களத்திற்கு வாழைப்பழம் ஊட்டி வணங்கிய அவருக்கு அர்ச்சகர்கள் ஹனுமன் கையில் வைத்திருக்கும் கதாயுதத்தை நினைவு பரிசாக வழங்கினர். பவன் கல்யாணை காண்பதற்காக ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விடுப்பு எடுத்து வந்து கும்பேஸ்வரர் கோயிலில் குவிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பவன் கல்யாண் இது சனாதன தர்ம யாத்திரை அல்ல என்று தெரிவித்தார். 4 வருஷமா இது நான் நினச்சிட்டே வந்தேன். எனக்கு இங்கே வரணும், சுப்பிரமணிய கோயிலுக்கெல்லாம், முருகன் கோயிலுக்கெல்லாம் போகணும், 6 கோயிலுக்கு. அது அப்படியே எனக்கு அகத்தியர் பரசுராமன் நான் ப்ரே பண்ணிட்டே இருப்பேன் ஒரு நிறைய வருஷமாக. அதுக்கு முதல் வாட்டி கேரளா போனப்புறம் இங்கே வந்துட்டேன். அகத்தியரோட ஜீவசமாதி நான் பார்த்துட்டு முதல்ல சிவன் தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்தேன். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜன், அது மேலே எதுவுமே இல்லை. ஒரு என்ன சொல்ல ஆசீர்வாதம் வாங்கிறது தான் வந்தது. இல்லை இது அது நான் அந்த மாதிரி பண்ண நான் சொல்லிட்டு தான் வருவேன். தர்ம யாத்திரை பண்ணணும்னா கண்டிப்பாக நான் வெளியே சொல்லிட்டு தான் வருவேன். நடிகராக தொடர்ந்தபடி ஆந்திராவின் துணை முதலமைச்சராகவும் இருக்கும் பவன் கல்யாணிடம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது குறித்து கேள்வி எழுப்பினர். இல்ல இது அரசியல் இங்க கேட்க கூடாது, எல்லாருக்கும் நல்ல நடக்கட்டும். தொடர்ந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பவன் கல்யாண் சுவாமி தரிசனம் செய்தார். வெளியே வந்த அவருக்கு இலை விபூதி உள்ளிட்ட கோயில் பிரசாதங்களை அர்ச்சகர்கள் வழங்கினார்கள். தொடர்ந்து அவருடன் நின்று கோயில் பணியாளர்களும் அர்ச்சகர்களும் புகைப்படமும் செல்ஃபியும் எடுத்து மகிழ்ந்தனர். புதிய தலைமுறைக்காக கும்பகோணத்திலிருந்து விவேக்ராஜ், திருச்செந்தூரிலிருந்து சுடலைமணி செல்வன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.